والصلاة والسلام على سيد المرسلين. قال الله تعالى: يهدنا الصراط المستقيم. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க நம்முடைய ஷேக் நாயகத்துடைய மாசஃபாத்திஹாவிலே அல்லாஹுடைய முஹப்பத்தை, ரசூலுடைய முஹப்பத்தை, நல்லடியாருடைய பிரியத்தை வளர்த்து கொள்வதற்காக அல்லாஹ் ஒன்று சேர்த்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இந்த சபையின் நோக்கத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்திலே எல்லாம் அழியக்கூடியது. நாம் பார்க்காதவைகள் நம்மை விட்டும் போய்விட்டது. நாம் பார்த்ததும் நம்மை விட்டும் போய்கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்க போகின்றதும் அதுவும் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்க நாம் இந்த உலகத்திலே வாழ தகுதி நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நமது உள்ளங்களிலே மஹப்பத்துல்லா, அல்லாஹுடைய காதல், அல்லாஹுடைய பிரியம், ரசூலுடைய பிரியம், ரசூலை பிரிய வைக்கக்கூடியவருடைய பிரியம் நமக்கு அவசியம். அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தான் ஹான்காக்கள், அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஒரு பீர்பாய் மற்றொரு பீர்பாயை சந்திப்பது, முலாகாஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பீர்பாய் சந்திக்கின்றார் என்று சொன்னால், இந்த மூன்றில் ஒன்று அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று அல்லாஹுடைய பிரியம் அதிகமாக வேண்டும், அல்லது ரசூலுடைய பிரியம் அதிகமாக வேண்டும், அல்லது ஷேக்குடைய பிரியம் அதிகமாக. இந்த மூணும் இல்லை, அவரை சந்தித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹஸரத் துனியா வல் ஆஹிரா, துனியாவும் நஷ்டமாக போச்சு, ஆஹிரத்தும் நஷ்டமாக போச்சு. முன்னோர்கள் பீர்பாய்கள் விஷயத்திலே, ஒரு பீர்பாய் மற்றொரு பீர்பாய் சந்திக்கக்கூடிய விஷயத்திலே அதை மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக கருதி வந்தார், முக்கியமான ஒரு வணக்கமாகவும் கருதி வந்தார். சஹாபாக்கள் நபியுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சஹாபியை சந்திக்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் ஆர்வம் காட்டி வந்தார்கள். அதற்காக பல செலவினங்களை செய்தார்கள், பல முயற்சிகளை செய்தார்கள், பல கஷ்டங்களை செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடந்தாங்க, துணிமணிக்கு வழி இல்லாமல் கிடந்தாங்க, பல கஷ்டங்கள், பல சிரமங்கள். மயக்கத்தில் ரோட்டெல்லாம் வந்து கிடப்பாங்க, பசி பட்டினியாக. அபூ ஹுரைரா ரோட்டில் போகிறவங்களாம் அவங்கள பார்த்துட்டு, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு அதனால கிடக்கிறாரு, அல்லது ஜின்னு சாடி இருக்கு, முசல்லத்தில் இருக்கு, அதனால தான் போய் கிடக்கிறார் என்பதாக சொல்லிட்டு போவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் கிடையாது, நான் பசினா அப்படி பட்டுக்கிறேன், ஏந்திரிக்க விட முடியாது. அந்த பல சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டும் நபியுடைய வாசல் அவங்க விடவே, நபியுடைய சமூகத்தை விடவே, அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கினேன், பொறுத்திக்கினேன் இருக்கா. ஆனால் தான் நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் லஹதி இலல் மஹத், தொட்டிலேருந்து கபருக்கு போகிற வரையும் இறை ஞானங்களை தேடிக்கிட்டே இருந்தார். தொட்டில் ஆரம்பித்து கபரில் போய் வைக்கப்படும் வரையிலும்
இதை ஞானங்களை தேடிட்டு இருக்கணும். ஏன்னு சொன்னால் இதில் உள்ள ருசி, இதில் உள்ள இன்பம் எதுலையுமே கிடையாது. வியாபாரத்தில் கிடையாது, பிஸ்னஸில் கிடையாது, தொழிலில் கிடையாது, மனைவி மக்களில் கிடையாது. பேரின்பம் என்பதாக சொல்றார். இந்த பேரின்பத்தை பெறுவதற்காகத்தான் நல்லடியாக பார்க்கிறார். ஹரஜன்னா சுமின துனியா வலம் யசூக்கு அத்தியபல் அஷியா. மக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சாரசாரியாக போயிட்டே இருக்கிறாங்க. சாரசாரியாக போயிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில் எது இன்பமோ அதை சுவைக்காமலேயே போகிறாங்க. அமாகுவது என்ன? கால மாரிஃபத்துல்லா, இறை அறிமுகம், அதை சுவைக்காமல் போயிட்டு. ஏங்க அதில் என்னங்க இன்பம் இருக்குது? அல்லாஹ் அறியக்கூடிய விஷயத்தில் தொழுதா இப்போ இல்லை. ஃபஜ்ர் தொழுது யாருக்காவது இன்பமாக இருந்துச்சா? சில பேர் யாரும் தூக்கத்தில் தொழுதுருப்பாங்க, சில பேர் தூக்கத்தில் தொழுதுருப்பாங்க, சில பேர் ஃபுல் தூக்கத்தில் தொழுதுருப்பாங்க, தூங்கிட்டே தொழுதுருப்பாங்க. சில பசங்களை மாணவர்களை பார்க்கணும், தூங்கிட்டே தொழுவாங்க ஃபஜ்ரில். ஒரு செஞ்சாவெல்லாம் செய்தியெல்லாம் தெரியாது. ஹதீஸ் கூட யார் இடையில பார்த்தேன், தொழுகாமே தொழுகையுடைய சவாப் அல்லாஹ் தரான். ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டா, குழந்தை பிறந்துச்சு, 16 வருஷம் கலா செய்யாமல் தொழுத சவாப் அல்லாஹ் தரான். இந்த பிரசவலிக்க அறிவு கரமல்லா 16 வருஷம் கலா செய்ய தொழுகாமே தொழுத சவாப் அடிச்சுட்டு போயிடறாங்க. ஒவ்வொரு வலிக்கும் குழந்தை பெறுவதற்காக உண்டான ஒவ்வொரு வலிக்கும் ஒரு ஹஜ்ஜுடைய சவாபாக அலியும் கரமல்லா அவன் எவ்வளோ பெரிய மக்காம் அது. இப்போ இந்த சவாபுன்னு சொல்லணும்னா நறுக்கூலி செஞ்சால் தான் எல்லாம் கொடுப்பாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க அல்லா கஞ்சனா, இது வேலை சீனா தரேன், எனக்காண்டி போல நான் உனக்கு தரேன், கூலி வேலை தரேன். இதுக்காண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு சட்டத்திட்டங்களை கடமையாக்கலை. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், சதக்கா, நற்குணங்கள், கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் ஷரியத் இருக்கு. எதுலேயும் ஷரியத்துலேயும் சொல்லவே முடியாது. எல்லாத்துலேயும் சன்மார்க்கம் அலைவழிந்து இருக்கு. மனுஷன் தான் இஷ்டப்பிரான வாழறதுக்காக இந்த உலகத்தில் வரவே இல்லை. வாழவும் கூடாது, வாழவும் முடியாது. எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய தயவை நம்ம கூட்டணும், தேடிக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பார்த்துக்கணும். சில பேர் அல்லாஹ் கொண்டு செய்கிறான், அல்லாஹ் கொண்டு செய்கிறான், அல்லாஹ் கொண்டு பார்க்குறான், அல்லாஹ் கொண்டு கேட்குறது போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பார்க்க மாட்டாங்க. இதில் தான் நமக்கு சிக்கல் நிறைய. சஹாபாக்கள் ரெண்டையும் தேடினாங்க, ஷரியத்தையும் தேடினாங்க, தரீகத்தையும் தேடினாங்க. அதைத்தான் அல்லாஹ் அந்த திருவசத்தில் சொல்லித்தரான். சஹாபாக்களுடைய அமலை எப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய தயவையும் தேடுவாங்க. எல்லாம் தயவு இல்லாமல் இந்த காரியத்தை முடிக்க முடியாதுங்களா. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தையும் தேடுவாங்க. எல்லாம் இதை செய்ய போறேனே, நீ சந்தோஷமா இருக்கியா? இதை செய்ய போறேன், நாளைக்கு இது வாங்க போறேன், நீ சந்தோஷமா, நீ திருப்தியா? இதே தேடுவான். நம்ம காசி, நம்ம பிள்ளை, நம்ம வீடு, நம்ம விஷயத்துக்கு ஒன்றும் செஞ்சிட முடியாது. என் பாவா அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. பக்கத்தில் மாமரம், என் விட்டு மாமரம்னு ஒரு இலையை என்னால் பிக்க முடியாது, அல்லாஹ் கையை உடைச்சிடுவான்ப்பா. என் விட்டு மாமரம் தானே, என் விட்டு வேப்ப மரம் தானே, ஒரே ஒரு இலையை பிச்சிட முடியுமா? பிக்க முடியாது. அப்படி அனுமதி கையோ அடைச்சிடும். ஆனால் தான் பச்சை மரத்தை வெட்டக்கூடிய விஷயத்தில் நம்ம எவ்வளோ எச்சரிக்கை செய்கிறாங்க. அல்லாவை ஜிக்ரு செய்து, அல்லாவை ஜிக்ரு செய்து. சில பேர் பழக்க தோஷத்தில் சொல்லுவாங்க, அந்த மரத்தை வெட்டினார் இவர் போய் சேர்ந்துட்டார். ஷிபுலிமான் ஒருத்தர் மஜ்ஜூப் இருந்தார், பொள்ளாச்சி மஞ்சவலை. சர்க்கார் ஆரம்ப காலத்தில் போகணும்,
அவரோட ஏறி சொல்லிட்டுப்பா, உங்கள் வீட்டில் இன்னைக்கு பச்சை மரம் விழுவும், பச்சை மட்டை விழுவ போகுது, நீ அந்த வீட்டில் மோத்து விட்டுரு இல்லையா பசுப்பா. நம்ம சர்க்காரை பார்த்தா ஓடே போடுவான், கிட்டே இருக்க மாட்டான். சர்க்கார் வரத்துக்கு புராட்சி வரத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு அல்லாவுடைய வழி வரப்போறாங்க, மனசா நிர்வாசம் அவன் சொல்லியிருக்க. அப்ப பச்சை மரத்தை அது அல்லாவை சிக்கிர செஞ்சதுனால வெட்டக்கூடாது. எந்த மகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த மகளுக்காக இருந்தாலும் சரி. அதனால தான் அல்லா டைம் பார்த்து அல்லா தான் டைம் பார்த்து அல்லா நம்முடைய தேவைகளை அல்லா பூர்த்தி செய்யும். மனுஷன் மட்டும் அவசர காரணமாக போயிடும். காணல் இன்சான் அஜூனா, கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் பொண்ணு தேடி கிடைக்கல 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 கிடைக்கல. சில பேர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு புள்ள கிடைக்கல புள்ள கிடைக்கல புள்ள கிடைக்கல. சில பேர் கடையை வச்சுட்டு வியாபாரம் வர மாட்டேங்குது வியாபாரம் வர மாட்டேங்குது வியாபாரம். அப்போ ஒன்றன் பின் ஒன்றா நமக்கு தேவைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அல்லாவும் டைம் போட்டு எழுதி வச்சுட்டான். டயத்துக்கு முன்னாடி அல்லாவால் கொடுக்க முடியும். கொடுத்துட்டான்னா ஒன்றுங்கில் நீங்கள் வீணாக போயிடுவாங்க அந்த வசுனால, அல்லது உங்களால் அந்த வசு வீணப்படும். ரெண்டு ஒன்று நடந்தோம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் 500 காசு கொடுங்க டப்புன்னு பேசிட்டு போய்டும் ஜாலியா. அதில் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்களேன், ஒரு வயசு பிள்ளைக்கு எல்லாம் ஃபுல்லாக தின்னுட்டு மொத்தாட்டும் நினைச்சு பிராபலம் மூச்சு அடிச்சுடும். வஸ்துக்கு அல்லாவால் கொடுக்கப்படக்கூடிய வஸ்துக்கு ரொம்ப ஆபத்தானது, மகளுக்கே ஆபத்தானது. அதனால தான் அல்லாஹ் கதர் போட்டான். விதி என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பிடி அல்லாஹ் போட்டான். விதி பிடி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை வீணா. இப்போ சர்க்கார் சொல்லுவாங்க கருதிஷே தகுதி தகுதி சுழற்சியில் நம்மளால் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாது. சுழற்சி இருக்க எவ்வளோ பெரிய நீச்சல் அடிக்கக்கூடிய பயில்வானாக இருந்தாலும் சரி அவனை போட்டு அழுத்திடும். சுழற்சியில் அந்த தண்ணி சுற்றுது பார்த்துங்களா, அதில் போய் மாட்டிக்கிட்டேன். அதுபோல தான் எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் சரி, குத்துபாக இருந்தாலும் சரி, கவுசாக இருந்தாலும் சரி, தகுதியுடைய சுழற்சியில் மாட்டிக்கிட்டேன், வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. அதனால தான் தகுதியை தாண்டி மகான்கள் போயிடுவாங்க, முகத்திர் பக்கம் எல்லா பக்கம் போயிடுவாங்க. தகுதியில் இருந்தால் தான் நம்மளுக்கு பயம். முகத்திரான அல்லா கிட்ட ஓடிடுவாங்க. முகத்திரான அல்லா கிட்ட போனால் எங்கே போய் மாட்ட முடியாது. மகளுக்கா இருந்தால் தான் மாட்ட முடியும். தகுதியில் மாட்டிப்பாங்க. ஐநா காலிக்காவே ஆகிட்டே எங்கே மாட்ட போகிறேன். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த உலகத்தில் எங்கே மேலே ஆரம்பித்தேன் எங்கே போய் சொல்லிட்டு இடையில பண்ணுங்க. முன்னாடியே கொடுத்தாங்க ஆபத்து. அல்லாஹால டைம் பார்த்து அல்லாத்தான் எது ஹைரோ, எந்த நிமிஷத்துக்கு அல்லாஹ் எந்த வயசுக்கு அல்லாஹ் என்ன தரணுமோ அல்லாஹுக்கு தெரியும். இந்த வயசுக்கு தான் இவனுக்கு தரணும். அதனால் அல்லாஹுடைய தீர்ப்பு விஷயத்தில் நாமும் சந்தோஷமாக இருக்கணும். எதை கொடுத்தானோ அதை கொண்டு நாம் ராதியாகி, எதை கொடுத்தானோ அதை கொண்டு ராதியாகி. அப்போ நாம் அசல் பாயிண்ட் என்ன? மொஹப்பத். அல்லாஹ் மேலே பிரியமே வரமாட்டேன் இருப்பார். அல்லாஹ் மேலே பிரியமே கான்காவே மொஹப்பத்தை இலாஹி வளர்க்கறதுக்கு இறை காதலை வளர்க்கறதுக்கு தான். அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஏன் ஒரு பகல் லானத்துல்லாஹி அலி நம்ம ரஹமத்துல்லா அலின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அந்த லானத்துல்லாவை தட்டிக்கிட்டே இருக்கும். இது ஈரானி ஏவுகணைன்னு வச்சுக்க வேண்டியது, அது இஸ்ரேலி ஏவுகணை. அவனை லானத்துல்லாஹி அலிக்கிறான். நம்ம ஏவுகணை விட்டு அடிச்சிட வேண்டியதான் ரஹமத்துல்லாஹி. ஏ அந்த அங்க நாம நாவலை சொல்லலாம் தான் அல்லாஹ் நமக்கு விலாயத்தை கொடுத்தான். அப்போ அல்லாஹுத்தாலா பொதுவாக சில மனிதர்கள் அல்லாஹுத்தாலா திட்டம் வைப்பான். இருக்கும்போது திட்டம் வைப்பான், மறைவுக்கு பிறகு திட்டம் வைப்பான். நபியவர்கள் மறைஞ்ச பிறகு காபிர்கள் முர்த்ததா போனாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் முர்த்ததா போனாங்க. ஆனால் நபியுடைய தீனை குறை சொல்ல முடியுமா? நபியுடைய தீனை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியாது. ஒரு சஹாபி
நபியர்கள் ஒரு போரில் உள்ள கனிமத்தை தக்சீம் செஞ்சு கொடுத்தாங்க. தக்சீம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தியாக நடந்துக்கிட்டாங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ் நீங்கள் நீதமாக செய்யலை. அவருடைய நசிலேருந்து ஹவாரிஜிகள் உண்டாகுதுட்டாங்க நபியர்கள். ஹவாரிஜிகள் நசில் உண்டாகுது. அந்த சஹாபியை உடனே இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கலையா ரசூலுல்லாஹ்? வச்சிருக்க தான் செஞ்சாங்க. நைட்டு கூட ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. அவர் விஷயம் சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. தாதா சர்க்காருக்கு ஒருத்தர் புலி வாங்கி தரேன்னு 500 ரூபா காசு வாங்கிட்டார். யாருக்கு? நூரி நாயத்துக்கு. ஹைதராபாத் இங்கே உள்ள புலி நல்லா இருக்கு, 500 ரூபா புலி வாங்கி தரேன்னு சொல்லி காசியை வாங்கிட்டு அனுப்பி விட்டார். இது வாங்கியே கொடுக்கல, காசியை வேட்ட விட்டார், இடத்துல பார்க்க போட்டார். அந்த 500 ரூபா அப்போ சர்க்கார் மருத்துவம் வரும்போது நூறு மருத்துவம் வரும். அவர் ஷேக் விஷயத்தில் ஒரு துரோகம் செஞ்சுட்டா இருப்பாங்க, வெளியாக்கியிருப்பான்ட்டான் நூறு நாய். இப்போ ஃபைசல் சர்க்கார் அவங்க முடியுதாச்சு, அப்படியே தலை குஞ்சிட்டே இருந்தாங்க. கடைசியில் மௌகூஃப் ஆகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அந்த கிஸ்ஸா. அப்போ அதுக்கு பிறகு ஒரு மௌத்து வரையும் சர்க்கார்ட்ட வந்துக்கிட்டே இருந்தான். இப்போ என்ன காரணத்தினால ஷேக் வெளியாக்க சொன்னாங்க, வெளியாக்கலையா, என்ன காரணத்தினால வச்சுக்கிட்டாங்க தெரியலட்டாங்க. ஓ ஃபீஹிஷன்னு அது ஒரு ரகசியம் எல்லாம் வச்சுருக்கோம், ரகசியத்தை எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ சாலபா ரசிகெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஜக்காத்துடைய பணத்தை நபியர்களை சுருக்கும் போது மாதிரியே பேசிட்டாங்க. நபியர்கள் வேகமாயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் தௌபா செய்கிறாங்க. நான் தௌபா கபூல் செய்ய மாட்டேன், ரசூலே தௌபாவை ஏற்றுக்கிறேன், நான் என்ன கபூல் செய்வேன். உமர் ஃபாரூக்கிட்ட போனால் முடியாது, கடைசி உஸ்மான் ரலியல்லாஹு தௌபா கபூல் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு சூரத்தில் அல்லாஹ் கபூல் செஞ்சு அல்லாஹ் தூக்கிடுவாங்க. ஒரு வாய்ப்பு புறா அல்லாஹ் கபூல் செஞ்சு தூக்கிடுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? நபியுடைய உம்மத்தார்களை அல்லாஹ்வுத்தால் நபியுடைய உம்மத்தாக ஆக்குனதே அவரை மன்னிக்கிறதுக்காடித்தான், மகஃபிரத்துக்காக. ஏதோ ஒரு சபை வச்சு அல்லாஹ் மகஃபிரத்தை கொடுத்துரும். ஏதோ ஒரு சபை வச்சு மகஃபிரத்தை அல்லாஹ் கொடுத்துரும். அப்போ மஹப்பத் அவங்க சொல்கிற அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறா தெரியுங்களா? ஒரு மனிதர் தன்னுடைய ஷேக்குடைய சமூகத்தில் போய் அமர்கிறார். அமர்ந்த பிறகு இறை முஹப்பத்தை, இறை காதலை அதிகப்படுத்தி கொள்ளாவிட்டால் அவர் ஷேகம் கிடையாது, ஒரு முரீதும் கிடையாது. காசி பணத்துடைய முஹப்பத் அதிகமாச்சு, பெண்களுடைய முஹப்பத் அதிகமாச்சு, துனியாவுடைய முஹப்பத் அதிகமாச்சு, பதவியினுடைய முஹப்பத் அதிகமாச்சு, அவர் ஷேகம் கிடையாது, ஒரு முரீதும் கிடையாது. காமிலான ஷேக் என்பதற்கு அடையாளம் அவர்கிட்ட போய் உட்காந்து அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாக, அல்லாஹ்வுடைய பிரியம் அதிகம். இப்போ என்னுடைய ஷேக் நாயன் சொல்லுவாங்க, ஷைத்தான் வந்து நமக்கெல்லாம் தெரியும் 6000 ஆண்டுகள் இபாதத் செஞ்சான். அல்லாஹ் இபாதத்தை தூக்கி போட்டான், மர்தூத். இல்லை சுலு கொஞ்சம் ஆபத்தானதுங்க, சுலுக்கு ஆபத்தானது. நம்ம சர்க்காரு அதாவது புறவாச்சியில் ஒரு சின்ன கான்ஃபரன்ஸு ஃபைசா சர்க்கார் எஜமா வந்தாங்க. அப்போ சின்னதாக ஒரு சுபுல் ஷா கபிலாவுடைய வீடு திறப்பு விழாவுன்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணாது. அப்போ பயான் செஞ்சாங்க நம்ம சர்க்கார். அதுக்கு ஃபைசா சர்க்கார் ஜமா பயன் செய்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கும் பேசவும் மாட்டாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நானே பேசுகிறேன் அவளியான்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டேன். அதனால ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆக உயர்ந்த விஷயத்த பேசுனாங்க. சுலுக்கு ரொம்ப ஆபத்தானதுட்டான். சுலுக்கு இருக்க ஆபத்தானது, இறைப்பாட்டை. சுலுக்கு என்று சொன்னால் இறைப்பாட்டை ரொம்ப ஆபத்தானது. என்ன செய்யும் இந்த சுலுக்கு? ஒன்றைக்கில் மனுஷனை மஜூசு பாக்கி விட்டுரும் அல்லது மருதூதாக்கி விட்டுரும். ஒன்றைக்கில் மனுஷனை மருதூதாக்கி, சைத்தான் சுலுக்கு செஞ்சாங்க, சைத்தானு சுலுக்கு செஞ்சான், அவன் மருதூதா போயிட்டான். எல்லாருடைய சமூகத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டு போயிட்டான். என்ன செஞ்சாலும் வேணாண்டான். நியாயம் செய்தாச்சு, கோடி செய்தாச்சு, இன்னும் செய்தாக
ஓடி செய்தா செய்வான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் தாலா அவன் பேதம் செஞ்சதுனால அல்லாஹ் துரத்திட்டான். கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமாதானப்படுத்தி வைக்க ஏற்பாடு செஞ்சான். எப்படியாவது சைத்தான் போய் பாதத்தெல்லாம் செஞ்சுருக்கிறான், மிகப்பெரிய சூஃபியாவன், அல்லாஹ் பற்றி ரொம்ப அறிஞ்சவன், வல்லிமல் மலக்கூத்து, உஸ்தாதுல் அசாத்திசா. அப்போ ஏற்பாடு செஞ்சான். அப்போ அல்லாவும் ஒத்துக்கிட்டான். அல்லாஹ்ட்ட கேட்டு தான் ஏற்பாடு செஞ்சான். எல்லாம் ஒத்துக்கிட்டான். சரிப்பா. அப்போ அல்லாஹ் தாலா ஹீரா மசாலா அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, மூசா போய் சொல்லுங்க அவன்கிட்ட, இன்னொரு தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபருக்கு போய் செய்தா செய்யும். அவன் ஹயாத்தா இருக்கும்போது செய்தா செய், கபரில் போய் செய்தா செய்ய சொல்லுங்க. அவன் முடியாதுன்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டால் முடியாதுன்ட்டான். அவன் ஹயாத்தா இருக்கும்போது செய்தா கபருக்கு போய் செய்யறான். ஆக உச்சக்கட்ட வஹாபிலா, வஹாபி அவ்வல் கொஞ்சம். அதனால் கபருக்கு செய்தா செய்யக்கூடாது. அவன் கபரை முத்தமிடலாம், கபருக்கு செய்தா செய்யக்கூடாது. எல்லாம் மகானுடைய இத்திஃபாக் மசாய். நான் போனோம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அல்லாஹ் கொண்டு போனான். யார்? முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதில் ஆதாபுல் ஜியாரத்துடைய ஆதாபில் அவங்க எழுதியிருக்காங்க. நக்ஷபந்தியா தரீக்கால வரக்கூடிய மகானம் முஜத்திதியாவுடைய பாணி அவங்க எழுதியிருக்காங்க. கபருக்கு செய்தா செய்யாதீர்கள், சரி முத்தமிடலாம். முத்தமிட்டு ஃபைசானே வாங்கலாம். சில பேர் அதுக்கு சந்தேகம். அவன் மூத்தாப்பர் வரையும் சந்தேகத்தில் போயிடுவான். மூத்தாப்பர் முன்னுக்கண்ண கீரை பார்த்தவனும் சந்தேகம், முன்கண்ண கீரா இல்லையா, ஒரு ஈட்டியை கொத்தணுன்னு தான் கரெக்டாக சந்தேகம் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ அல்லாஹ் தாலா, ஏன்னா தரீக்கத்தில் சில முரீதுகளுக்கே சந்தேகம் வந்தது, முரீதுகளுக்கே சந்தேகம் வந்தது. வெளிரங்கத்தில் பையத்து வாங்கிட்டு சில சந்தேகங்களோடு இருப்பாங்க, இங்கே பறக்கத்தை வச்சுக்கிட்டு. அப்போ ஏன்னா தரீக்கத்துடைய மபனா இருக்குது பார்த்தீங்களா, அசல் இஷ்கு இர்ஃபான் ரெண்டாக இருக்குது. வெறும் இர்ஃபான் மட்டும் இருந்துச்சு, அவன் ஷைத்தானி சுலூக்கில் இருக்கான். வெறும் இர்ஃபான் மட்டும் இருந்துச்சு, மாரிஃபா மட்டும் இருந்துச்சு, வெறும் இஷ்கு மட்டும் இருந்துச்சு, காதல் மட்டும் இருந்துச்சு, அவன் சுலூக்கு மேலே போகாது. ஜஸ்பாத்தி சுலூக்குன்னு சொல்லு. ஆனால் தான் மஜ்ஜூப் கிட்ட போகாதுன்ட்டாங்களா சூழலா. மஜ்ஜூப் விஷயத்தில் பேசாதங்க, கிட்ட போய் உட்காராதங்க, உங்களால் அவங்களால ஒரு ஃபாய்தான் கிடைக்காதுட்டாங்க. தரக்கே ஹாலாத்து இருக்காது. மஜ்ஜூப் ஆகிட்டான், அதுக்கு மேலே போக முடியாது. அவ்வளோ தான் ஃபிக்ஸட் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸடே பண்ணி சில பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா, இந்த மாதம் அடுத்த மாதம் 1 லட்ச ரூபா, 3 மாதம் அடுத்த மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. சில பேர் அதே 10,000 தான், மூத்தாப்பூர்வம் ஒரே சம்பளம், அதே 10,000 இருப்பாங்க. புரிஞ்சா இல்லையா? அது மாதிரி ஃபிக்ஸட். அல்லாஹ்தாலா ஃபிக்ஸடாக அல்லாஹ்தாலா கொடுத்து, அதுக்கு மேலே வர முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? சுலூக்கில் ஆக இருந்து சுலூக்கு எதுங்க நம்ம தரீக்கத்தில்? மஜ்ஜூபே சாலிக். மஜ்ஜூபாகி திரும்ப சுலூக் செய்ய ஆரம்பிக்கும். மஜ்ஜூபாகி திரும்ப சுலூக் செய்யும். அந்த சுலூக்கில் முன்னேற்றம் தரக்கையாக இருக்கு, அதிகமாக முன்னேற்றங்கள் இருக்கு. அப்போ மஹப்பத், நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, ஷைத்தான் மருதூதா போயிட்டான். ஓ சாலிக்கு ஒன்றைக்கு சுலூக்கு என்ன ஆகிடும்? ஒரு மனுஷனை மருதூதாக்கி விட்டுறோம், மஜ்ஜூபாக்கி. அதனால் மருதுதான் ஆகக்கூடாது, மஜ்ஜூபா ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க சர்க்காருக்கு. மருதுதான் ஆசைப்படுற, மருதுதா யாரும் ஆக மாட்டோம், எல்லாம் காப்பாற்று. நாம் அனைவர்களையும் சர்க்கார் கையை பிடிச்ச பறக்கத்தினால எல்லாம் மருதுதான் ஆக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? நாமெல்லாம் மருது ஆகாமல் இருக்கிறதுக்கு கேரண்டி என்னங்க? வசூல் ஹக் அல்லாஹுடன் சேர ஆசைப்படும். சேர்ந்துட்டோம் மருது ஆக மாட்டோம். அல் வாசிலுல்லா யுரத்து, அல்லாஹுடன் சேர்ந்தவர்கள் மருது ஆகவே மாட்டாங்க. அப்போ மருதுவாக ஆசைப்படக்கூடாது, மஜ்ஜூபாக ஆசைப்படக்கூடாது. மாறாக அபுதாக ஆசைப்பட்டேன் என்பதாக நீ சொன்னாங்க, சுருக்கமாக சொன்னாங்க. நான் அது விஷயே பேசுனாங்க, நம்ம கைஃபியத்தான் பேசினாங்க, சுருக்கமாக 4 வாரம் தான் பேசினாங்க. அல்லாஹ்வுடைய அடிமையாக ஆசைப்பட்டேன். நபியுடைய சிஃபத்தில் அது
அபுதியத்து இருக்க நபிக்கு சாத்தி அது. நமக்கெல்லாம் அபுதியத்து சாத்தி கிடையாது, சைத்தானியத்தான் அவங்க சாத்தி. மிருகத்தன்மை தான் சாத்தி நமக்கு. இது கூட ஒருத்தர் சொன்னார், என் ஊரு குணத்தை ஒன்றா காட்டில் விட்ட அப்படின்ட்ட. என் ஊருடைய குணத்தை காட்டில் விட்டேன், என் குணத்தை காட்டலங்கிறார். இப்போ நம்முடைய குணம் என்னங்க? சைத்தானியத்தை, ரஜீமியத்தை. நபியுடைய அப்தியத்து இருக்கு, அவங்களுக்கு ஜாத்தியத்து. அப்தியத்து ஜாத்தியான. இன்னும் சொல்ல போனால் நுபுவத்தும் ஜாத்தியானது அவர்களே உள்ளது. மற்ற நபிமார்களுக்கு வந்து நுபுவத்தாக இருக்கட்டும், அப்தியத்தாக இருக்கட்டும், எல்லாம் அத்தாயி கொடுக்கப்பட்டது, அல்லாவால் கொடுக்கப்பட்டது, ஜாத்தியம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நுபுவத்து ரிசாலத், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அப்தியத், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அப்தியத் எல்லாமே அத்தாயி, அத்தாயினா கொடுக்கப்பட்டது. நபியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்தியத் சாத்தி. ஆனால் தான் ஒரே அப்து நம்மகிட்ட, அப்து அவ்வல் அவங்க, ஒரே முதோ அப்து அவங்க தான். அப்போ தனி பாடம் முஹப்பத். அப்போ ஷைத்தான் அல்லாஹ் ஏன் தூக்கி போட்டால் காரணம் சொன்னான். என்ன காரணத்தினால அல்லா தூக்கி எறிஞ்சான்? அவன் இபாதத்தில் முஹப்பத்து கலக்கலைன்னா. அவன் இபாதத்தில் முஹப்பத்து கலக்கலைங்க, பிரியம் கலக்கலை. பிரியம் கலக்காதனால தான் அவனுடைய வணக்கத்தை அல்லா தூக்கி போட்டான். இப்போ நம்ம வணக்கத்தை பாருங்க, சில பேர் 10 வருஷமாக தொழுதுருப்போம், 20 வருஷமாக தொழுதுருப்போம், 30 வருஷமாக தொழுதுருப்போம். முஹப்பத் கலந்துச்சா? முஹப்பத்தே கலந்துருச்சா? முஹப்பத்து கயிறா இருந்தால் கலக்காதுங்க, வேற்றுமையாக இருந்தால் முஹப்பத் வராது. நீ வேற நான் வேற இருந்தால் முஹப்பத் வராது. இப்போ முஹப்பத்துக்கு என்னங்க தேவை? குர்பு தேவை, நெருக்க தேவை. முஹப்பத்துக்கு என்ன தேவை? குர்பு ஹக் தேவை, அல்லாஹுடைய நெருக்கத்தை. வஸ்ல ஹக் தேவை, அதுக்காண்டி தான் பையத்தை, அதுக்காண்டி தான் சில்சிலா. அல்லாஹ் மேலே பிரிய வராது நமக்கு. என்ன தான் நமக்கு பிவி சாயா போட்டு கொடுத்தோம், பிவி மேலே தான் பிரியும். பிவி மேலே தான் நாஷ்டா செஞ்சு, பிவி மேலே தான் பிரியும். புள்ள மேலே தான் பிரியும். நம்ம அடிமை மேலே தான் பிரியும். நம்ம மாணவன் மேலே தான் பிரியும். எல்லாமே எங்கே பிரியும் நமக்கு? அதனால் அல்லாஹ் மேலே உள்ள பிரியத்தை எப்படி வளர்த்துக்காது? எப்படி வளர்த்துக்காது? அது சொல்லி முடிச்சுக்கிறேன். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை பற்றி தான் பேச போகிறாங்க. ஜே அல்லாஹ் மேலே எப்படி பிரியத்தை வளர்த்துக்காது? ஏன்னா முஹப்பத் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நபியர்கள் காலத்தில் இந்த ஹதீஸை சொல்கிறதுனால தவறாக நினச்சிக்காதுங்க. ஒரு சஹாபி பேர் ஹிமாரும்பா, சஹாபாக்கள். நம்மளாம் கழுத இங்கே வாடாங்கிறோமா இல்லையா? சஹாபாக்கள் ஒரு சஹாபியை ஹிமாரும் பேர் சொல்லி கூடுவாங்க. ஃபுல்லாக என்றைக்குமே போதையிலே இருப்பாங்க சஹாபி. அப்போ நபியுடைய சமூகத்தில் அந்த சஹாபி வரும்போது யாரை சொல்லலாம், அவர் லாட செய்யும். எவ்வளோ சொல்கிறேங்க, கேட்கவே மாட்டேங்கிறார். போதையிலே இருக்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க. லாட செய்ய. அப்போ நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதப்பா, இன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூல், அவர் அல்லாஹ்வையும் நேசிக்கிறார், ரசூல் நேசிக்கிறார். இப்போ நபியர்கள் போதை தண்ணி சாப்பிட்றதுக்கு, சாராயத்தை குடிக்க அனுமதி கொடுத்தாங்களா? இப்போ இலியாஸ் இருக்கார, இலியாஸ் இல்லை பர்வேஸ், அப்போ காசார் இருந்தவங்க பார்த்து அந்த பள்ளியாசில் வச்சு வேலை பார்க்க சொன்னேன். பள்ளியாசி வேலை தான் நடக்குது, போர்டு ஃபிட். இப்போ இன்னும் யுஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார். அப்போ நபியர்கள் அனுமதி கொடுத்தாங்களா? இல்லைங்க. முஹப்பத்துடைய தாசுராத்தை நபியர்கள் பார்த்துட்டாங்க, கஷ்டடைய பார்வை என்னென்ன செய்ய போதும். அதுக்கு பிறகு அவர் அந்த போதை விட்டு மறக்கடிச்சு முஹப்பத்து இல்லை. அவுலியாக்களாக இருக்கட்டும், அன்பியாக்களாக இருக்கட்டும், இப்போ உள்ள ஆளை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ உள்ள ஆளை பார்க்க பின்னாடி எப்படி ஆக போகிறேன் ஆக்கிரத்தை பார்ப்பாங்க. பின்னாடி என்ன எப்படி ஆக போகிறாரு, எப்படி ஆக போகிறார், வலியாக போகிறாரா, குத்துபாக போகிறாரா, கௌசாக போகிறாரா, அபுதாலாக போகிறாரா, அஹியாராக போகிறாரா? இதுதாங்க விலாயத்துடைய நசர்.
இப்போ உள்ளதை பார்க்குறவங்க அவுலியாக்களே கிடையாது. இப்போ உள்ளதை பார்த்து ஹுக்கும் செய்கிறவங்க ஷரியத்தில் உள்ளவர்கள். நஹ்னு ஹக்கும் பில் லவாஹிர். ஷரியத்தில் ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஃப்தி எதை வச்சு ஃபத்வா கொடுக்கணுங்க? வெளியில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் ஃபத்வா கொடுக்கணும். வெளியில் என்ன சொன்னாரோ அதை வச்சு தான் ஃபத்வா. தரீகத்தையுடைய மகான்கள் முஸ்தக்பில பார்ப்பாங்க, இப்படி வருங்காலம் என்ன, அதை பார்த்து ஃபத்வா கொடுத்துறாங்க. அதை பார்த்து ஃபத்வா கொடுத்துறாங்க. ஜே அப்போ அதன் அடிப்படையில் தான் யாரா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய குத்துப் அவங்க சாஹிப கராமத்து. அவர் சொல்கிறாங்க, எனக்கு ஷேக்கு கிலாஃபத்து கொடுத்தாங்க, எல்லாம் எந்த கமாலும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது, பிற்காலத்தில் ஏதோ ஒரு கமாலை அவங்க பார்த்துருக்கலாம், அதனால் கொடுத்துருக்காங்கட்டாங்க, அதனால் கொடுத்துருக்காங்கட்டாங்க. ஆகவே முஹப்பத் இலாஹி, இறை காதலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ எப்போ வளரும் முஹப்பத்? எப்போங்க வளரும்? எஹசானை கொண்டு வளரும். நமக்கு தெரியும், ஒரு மனுஷன் நமக்கு எஹசான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தான், முஹப்பத் அதிகமாகிட்டே இருக்கும். சரியா? அல் இன்சான் அபீதுல் எஹசான் தான். அபீதுல் இன்சான் ஒன்று, அபீதுல் எஹசான். ஜே ஒரு மனுஷனுக்கு அடிமையாக போடுவோம் உபகாரத்தினால, உபகாரத்தினால அடிமையாக போடும். ஆனால் தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஹாத்து, ஒருவருக்கு ஒருவர் ஹதியா கொடுத்து கொள்ளுங்கள், தஹாப்பு முஹப்பத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள், பிரியத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். ஜே இப்போ அல்லாஹ்வை நாம நேசிக்கணும். இங்கே ரெண்டு தரப்பு இருக்குங்க. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது ஒன்று, நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒன்று. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒன்று, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது. இல்லை எது முந்தி பிந்தி? குரான் சொல்லிடுச்சு அல்லாஹ் நம்ம நேசிக்கிறது தான் முந்தின்னுச்சு. நாம் நேசிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம், நாம் நேசிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம். ஜே ஒரு சூஃபி நீட்டு தஸ்மினி வச்சு ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தா, அப்போ ஷைத்தான் வந்து காதில் ஊதிட்டு போயிட்டான், என்ன சூஃபியை பெரிய தாடி வச்சுருக்கேன், நீட்டு தஸ்மினி போட்டிருக்கேன், ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், உன் அல்லாஹ் எதுக்கும் பை சொல்கிற மாதிரியே தெரியல, சவுட்டு பல்லாட்டம் வந்திருக்கானே. ஷைத்தான் வசூசா. அப்போ இவருக்கும் வசூசா வரதான், நமக்கும் வரதான் செய்யுது. என்னாலும் அந்த சூஃபியை ஷைத்தான் வழிக்கு எடுத்தான். ஷைத்தானுடைய வழியில் சிக்காமல் இருக்கிறதுக்காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான்? நேரடி அல்லாஹ் ஹிதாயத். அப்பயும் இன்னொரு அல்லாஹுடைய வெளியே தான் அல்லாஹ் அனுப்புவான், அவரை ஷைத்தானுடைய வலையை விட்டு காப்பாற்று. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை மனாமில் பார்த்தாங்க அந்த சூஃபி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை மனாமில் பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன சூஃபியை விட்டங்க, என்ன காரணம்? அவராது ஹெல்ஸுக்கு கரெக்டாக ஓதிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம அவராதெல்லாம் ஓதுறோன்னா யாருங்க கூட இருக்கான்னு கூட? ஷைத்தான் நிறையா இருக்காங்க. வாங்கிக்க வேண்டிதான். யார் யாரெல்லாம் ஷேப்படி அவராதில் விடுறாங்களோ ஷைத்தான் நிறையா கூட இருக்கிறான். ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்துல லானத்தான் இறங்கும். நீ என்ன தான் கையை தூக்கினாலும் துவா கபூல் ஆகாது. இப்போ அல்லாஹ் மேலே குறை சொல்லி தப்பு. அதனால் ஷேப்படி அவராதில் விடாதுங்க. முடிஞ்சாலும் ஓதிக்கிட்டு வாங்க. மல்லா விருதலகு ஃபலா வாரிதலகு. ஷேப்படி அவராத ஓதலை உனக்கு கல்பில் வாரிதா தெரியல, அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே நடிதான். புதிய செய்திகள் வர அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே நடிதான். அதனால் ஷேப்படி அவராத ஓதிட்டோம். ஜே அப்போ அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனாமில் வந்து ஏங்க விட்டேங்க கேட்க, இவங்க பதில் இனிமே அல்லா பைசுறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்ல சொன்னா, அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்ல சொன்ன, ஒரு ஜிக்கரை செஞ்சு முடிச்சு அடுத்த ஜிக்கரை செய்கிறங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை செய்கிறேன். முதல் தடவை சொல்லி முடித்த பிறகு ரெண்டாவது தடவை சொல்கிறேங்களே, இது ரெண்டாவது தடவை சொல்வது தான் அல்லாஹ் பதில் சொல்வது. போய் சொல்லுங்க, நான் பதில் சொல்லாமல் ரெண்டாவது தடவை சொல்ல முடியாது. மூணாவது தடவை நீங்கள் சொல்ல, நாலாவது தடவை நான் சொல்கிறேன். ஜாப் நான் தான் சொல்கிறேன். அவர் மாதிரியே இருந்து நான் ஜவாப் சொல்றதுனால அவருக்கு தெரியல, அவரு மாதிரியே இருந்து ஜவாப் சொல்றதுனால நமக்கு தெரியலங்க. வேற்றுமை எடை எதுக்கு நின்று ஜவாப் சொன்னா தெரிஞ்சிடும்.
புரிஞ்சா இல்லையா? அதாவது சின்ன பிள்ளைய போய் கண்ணாடியில் போய் காட்ட விடாமா, கத்தும் போது அதான் கத்துச்சுன்னா பயந்து போடும். சின்ன பிள்ளைய காட்ட விடாது. இன்னும் ஐநீயத்தில் மஸ்தாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்துஃபால்கள் போகிறான், அதில் போய் கைரியத்தை காட்டினா அது வேகமாக போடும். சில பேருக்கு மஜ்னூனா போடும். அதுதான் அந்த காலத்து தேவை வயசான கண்ணாடி காட்டாது சின்ன பிள்ளை. புரிஞ்சா? இப்போ பார்க்குறோமா இல்லையா? அனிமல்ஸ்லாம் கண்ணாடி வச்சுடுறான்னு குரங்கு அடித்து மோதிக்குது கண்ணாடி. அங்கே ஒரு குரங்கு இருக்கு, கண்ணாடி உடைய மாட்டேங்குது, மொத்த கண்ணாடி அடிச்சிடும். தோலையம்மா கண்ணாடி அடிச்சு அங்கே அந்த அங்கே உள்ள குரங்கு சாகவே மாட்டேங்குது. இந்த குரங்கு கட்டிச்சுக்கிட்டே புரிஞ்சா இல்லையா? அது ஐநீயத்தில் எல்லாம் மஸ்தாச்சு. இன்சானுக்கு எல்லாம் ஒருத்தர் கைரியத்தின் உஷியார் எல்லாம் தந்தாலும் அது நபியுடைய வாசா கூட எல்லாம் கொண்டு. இல்லாட்டி இவனை முட்டு மோதிட்டு தான் நிற்கும் குரங்கு மாதிரி. பக்கத்தில் 3வது வீட்டில் கிளாஸ் ஒன்று இருக்குது. அந்த கிளாஸை காக்கா கொத்தியே உடச்சி போச்சு அந்த வீட்டில். அங்கே ஒரு காக்கா ஏன் உட்காந்துருக்க போட்டு கொட்டி 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 உடச்சி போச்சு. அப்போ யார் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அவங்ககிட்ட அவங்க முரீதுல கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி சுலூக்கில் எப்படி ஆரம்பிச்சு, ஆர்வம் எப்படி கிடச்சிச்சு தரீக்கத்தில்? நான் கொத்தாங்கல்ல உட்காந்துருந்தேன், ஒரு நாய் தண்ணி குடிக்க வந்துச்சு. குடிக்க பார்க்குது எடுக்குது, தண்ணியை வைக்கிது, வாயை வைக்க போகுது எடுக்குது, வாயை வைக்க போது எடுக்குது. 3வது தண்ணி டப்புன்னு குளத்துல குச்சி செத்து போச்சு. அங்கே ஒரு நாய் நிற்கிது, பார்க்குது எடுக்குது. அங்கே ஒரு நாய் நிற்கிது தண்ணியில். 3வது தடவை தன்னை பணம் வாங்கிடுச்சு. புரிஞ்சா இல்லையா? இப்போ தான் பணம், இப்போ தான் பக்கா இருந்துச்சுல, அது பணம் அது அழிஞ்சிச்சுல, அதான் பக்கான்ட்டாங்க ஷிப்லி ரஹமத்துல்லாஹி. ஐயோ சாதிக்குமா, நான் பாவை பற்றி சொன்னாங்க, ஷாவலியானாங்களா சர்க்கார், அதான் பக்கா இருக்கத்தான் நம்ம பணா இருந்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லை. இதான் அழிவுங்க, இதான் அழிவு. செத்து போனோம், அதான் பக்கா தரீக்கத்தில் ஷா. புரிஞ்சா இல்லையா? அதுக்கும் கபூரமைப்படுத்துறாங்க. ஏன்னா தரீக்கத்தில் ஒரு தரீக்கா இருக்கு. இந்த இஸ்லாமிய கொள்கைகளில் எப்படி 72 ஃபிர்கா இருக்கோ, தரீக்கத்திலே 72 ஃபிர்கா எல்லாம் வச்சோம். பக்கத்தில் தான் கேள்விப்பட்டேன், போனகரி ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரி எல்லா முடியும் எடுத்துகிட்டு தாடி கீடி மீசையில் எடுத்துகிட்டு கபூரில் 3 நாள் படுக்க வச்சு மொழி கொடுப்பான். புரிஞ்சா இல்லையா? அந்த மூச்சு போகிறதுக்கு கொண்டு மட்டும் ஒரு ஓட்டை வச்சுருப்பான், சாப்பாடு போகிறதுக்கு மூச்சு போகிறோம். அதே வச்சு தூக்கிட்டு கொடுத்தாங்க, ஒரு ரீசனாக போய் சேர்ந்து ஒரு ஆள் அங்கே போய் 3 நாள் பயிற்சி வாங்கி இங்கே வந்தார். இவ்வளோ பெரிய தாடி வச்சு எங்கடா போனேன்னு நான் கேட்குறேன். இல்லை போனகிட்ட ஒரு ஷேப்பில் பயிற்சி வாங்கணும், ஃபுல்லாக எடுத்துகிட்டு கப்பலில் படுக்க வச்சேன். மூத்து கப்பல் அந்த மூட்டு ஹதீஸ். சரி அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சா இல்லையா? ஜுஹால்கள் அறியாதவர் அவர் பற்றி அவர் பேசுறார். தொழக்கூடாதுன்னு சர்த்து போடுவாங்க அவங்க பையத்தில். தொழ மாட்டேன்னு சொல்லு, எல்லாம் காப்பாற்று. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? மஹப்பத்தை இலாஹி, இறை பிரியம் நமக்கு அவசியங்க. மஹப்பத் அவசியம். அப்போ எப்போ மஹப்பத் வரும்? அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சான் தெரியும். அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் யாரும் விளங்குறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சானை அறியதே கிடையாது. என்ன காரணம்? அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சான் ஏன் தெரியல? சஹாபாக்களுக்கு தெரிஞ்சு அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சான் நமக்கு தெரியல. மலக்கூத்து நமக்கு திறக்கல, ஆலமே மலக்கூத்து திறக்கல. திறந்துச்சு, அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாரிஷ ரஹமத்துடைய மலை கொட்டிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி இந்த அலம நாசூத்தில் அவர் செய்யக்கூடிய அஹ்சான் தான் தெரியும், ஒரு செய்யக்கூடிய அஹ்சான் தான் தெரியும். ஆயிஷா நாயகம் மழை பெய்யுது மழையில ஒன்று வெயில் அடிக்குது. அளவு மலைக்கூத்து முத்தசிவாயிருச்சு. துணிலாம் அழிஞ்சு போச்சான். எந்த மலையை பெய்ய எப்படிங்க துணி அழிஞ்சு போச்சு? ஆயிஷா நாயகம் பார்த்தாங்களே, அளவு மலைக்கூத்து முத்தசிவா போச்சு. ரஹமத்துடைய மலையில் வந்தாங்க. இப்போ அளவு மலைக்கூத்து முன்கஷிஃபாகனால தான் அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சான் தெரியும். அவர் சேர்த்து தெரியுது, இவர் சேர்த்து, அவர் சேர்த்து, இவர் சேர்த்து தெரியுது, அத்தா சேர்த்து தெரியுது, மகன் சேர்த்து தெரியுது, எல்லாம் தெரியும். இப்போ இந்த மக்களுக்கு மத்தியிலேயே மஹப்பத் உண்டாங்க. அம்மா மேலே பிரியம், பாபா மேலே பிரியம், தாப்பு மேலே பிரியம், மனைவி மேலே பிரியம். இந்த பிரியம் எத்தனை நாளைக்கு? எல்லாத்தையும் வெட்டிட வேண்டாம், கத்திரிக்கோள் போட்டு வெட்டிட வேண்டாம். நீ என்னதான் பிரிய வச்சாலும் சரி வெட்டி விட்டு போயிடுவேன், ஒரு நேரம் ஆகும். புரிஞ்சா இல்லையா? என்னதான் பிரிய வச்சாலும் சரி வெட்டிட்டு போயிடுவேன். அதனால நாமும் இந்த மஹப்பத்தை நம்பவே கூடாது. ஆலமே மலக்கூத்துல அல்லாஹ் செய்யக்கூடிய அஹ்சான் நமக்கு முன்கஷிஃபாச்சு. அல்லாஹ் மஹப்பத்து
அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு? இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்ல, அதை நாம விளங்கிய. இதனால்தான் சூஃபியாக்கள் பையத்துடைய ஆரம்பத்தில் முரீதுகளுக்கு அல்லாஹ்வுடைய ஹசானத்தை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் செய்யக்கூடிய ஹசான் என்ன, உபகாரம் என்ன செய்யறான், நீ என்ன செய்யற, அல்லாஹ் உனக்கா நீ என்ன செய்யறான், அதனால சொல்லி கொடுக்கும். அப்பதான் அல்லாஹ் மேல முஹப்பத் அதிகம், அல்லாஹ் மேல பிரிய அதிகம். அல்லாஹோட அவன் நெருங்க ஆசைப்படும். முஹப்பத்துல நெருக்க வராதுங்க, முஹப்பத்துல இருப்பாரு. அதுக்கு பிறகு ரசூலுடைய முஹப்பத், அதுக்கு பிறகு ஷேഖுடைய முஹப்பத். ஏன்னா 3 பேர் மூலமாக நமக்கு ஃபைசான்கள் வந்துட்டார். அல்லாஹ்வுடைய தரப்பில் வரக்கூடிய ஃபைசானுக்கு பிறகு ஃபதுலே இல்லை. நபியுடைய தரப்பில் வரக்கூடிய நாமத்துகளுக்கு சதகான்னு சொல்லுவாங்க. சதகைய ரசூல் சரியா, சதகைய ரசூல். அடுத்ததாக ஷேഖுடைய தரப்பில் வரக்கூடிய ஹசானாத்துக்கு ஃபைசான்னு சொல்லுவாங்க. பேரு மாறும். சதகான்னு சொல்லுவாங்க, ஃபைசான்னு சொல்லுவாங்க, ஃபதுலே இலாஹின்னு சொல்லுவாங்க. 3 ஒரே ரூட்டில் தான் வருது, வேற ஒரு ரூட்டில் வரல. மஞ்சில கவனிச்சு பேர் மாறிடும், மஞ்சில கவனிச்சு பேர் மாறி. அஹ்லுல்லாஹ்க்கு சொல்றாங்க, உனக்கு ஒரு ஹசான் வந்துச்சு, உபகாரம் வந்துச்சு, ஷேഖுடைய பிச்சைன்னு பார்க்கல, ரசூலுடைய சதகான்னு பார்க்கல, அல்லாஹ்வுடைய ஃபதுல் பார்க்கல, நீனே அந்த நியாமத்துக்கு நீ அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஹிசாப் சொல்லியாகிட்டாங்க. பார்த்த அல்லாஹ் ஹிசாப் கேட்கவே மாட்டான்ட்டான். அல்ல பார்த்தேன்னா அல்லாஹ் ஹிசாப் கேட்கவே மாட்டான். ஃபஸ்ஸிரின்னு எழுதுறாங்க, ஃபஸ்ஸிரின்னு அன்னஹும் ரது, ரசூல் கொடுப்பாங்களா, கொடுப்பாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான். கொடுக்குறவங்க வலு அன்னஹும் ரது மா ஆதாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூல் எதை கொடுத்தார்களோ அதில் அவர்கள் பொருந்தி கொண்டால். ஏன் அல்லாஹ் தான் கொடுக்குறவங்க, ரசூல் ஏன் கொடுக்குறாங்க? கொடுக்குறவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. நாம முஹப்பத் இலாஹி. அப்ப அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய ஹசான் என்னங்க, அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய ஹசான் என்ன என்று சொன்னா சொர்க்கமா வலிக்கு. இதுவரையும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போச்சு பார்த்தங்களா. இப்போ எனக்கு 40 வயசாகுது. ஏண்டா 40 வயசாகிடுச்சுடா, அதீ ஷரீஃபெலாம் பார்த்தேன். சரி, ஒரு மனிதன் 40 வயசாக ஆன பிறகும் அவன் செய்யக்கூடிய அட்டூழியத்தை, அவன் செய்யக்கூடிய துல்ம அநியாயத்தை குறைத்து கொள்ளாவிட்டால், கம்மிப்படுத்தி கொள்ளாவிட்டால் பழைய மாதிரியே இருக்கான், வாலிபத்தில் இருந்த மாதிரியே இருக்கான். புரிஞ்சா இல்லையா? அதே கஃப்லத், அதே அவுராக விட்டுக்கிட்டு, அதே தொழுகை விட்டுக்கிட்டு, அதே நோன்பை விட்டுக்கிட்டு, அல்லாஹ் ரசூல் முஹப்பத் இல்லாமல் கஃப்லத்திலே வாழ்ந்தால் நெத்தியில் வந்து ஷைத்தான் முத்தமிடுகிறான். தம்பி, நீ என் கூட்டாளி தான்ப்பா, உண்மையான கூட்டாளி பண்ணி பழைய மாதிரியே இருக்கேன். 40 வயசாகி பெரிய மாலை போட்டுட்டு போவான்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள மக்களுக்குலாம். புரிஞ்சாலி அதெல்லாம் 40 வயசான உனக்கு தவபாசம் யாரெல்லாம் இது 40 வயசு காலம். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு தான் நுபுவத்து கொடுத்தாங்கல்ல, 40 வயசு தான் அல்ல நுபுவத்து. இப்போ நுபுவத்து ஆரம்பமாகக்கூடிய வயசு இந்த 40 வயசுல நுபுவத்தை நாம நுபுவத்துடைய அழுவும் அதை அகது செய்யும். நுபுவத்துடைய ஞானங்களை நாம பெற ஆசைப்படும். எத்தனை நாளைக்கு இப்படி இருந்துட்டு போறது, எத்தனை நாளைக்கு இப்படி இருந்துட்டு போறது? உன் ஜிஸ்மு பூரா, உன் சரீரம் பூராமே மகான்கள் சொல்றாங்க, கபூர்ல உன்னால பூச்சிகளுக்கு உணவா போக போகுது, இது ஏன்டா அலங்கரிக்கிறேங்கிறாங்க. கபூர்ல உன்னால பூச்சிகளுக்கு உணவா போகுது, இது அலங்கரிச்சு நீ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2 நாள் வச்சா கபூர்ல வச்சோடனே அது ஒரு டைம் கொடுக்குறான். இப்போ அந்த காலத்தில் சஹாபாக்களே சொல்லிட்டாங்க, இத்தனை மணி நேரத்துக்கு பிறகு கண்ணு வீணாப்படும், கபூர்ல வச்ச பிறகு குடிச்சா இல்லை கல்வி வீணாப்படும், அப்புறம் மூளை கரைஞ்சி போயிடும். சஹாபாக்கள் டைம் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சா? அதான் உலூமே கஷ்ஃபியால் உள்ளது, உலூமே கஷ்ஃபியால் உள்ளது. அப்போ நாமும் என்ன சொன்னது, சிந்தனைக்கு போயிடுச்சு. என்ன சொன்னேன்? இறை மஹப்பத் அல்லாஹ் செய்யக்கூடிய ஹசான், அல்லாஹ் செய்யக்கூடிய உபகாரம். என்னங்க அல்லாஹ் நமக்கு செய்யறான்? இதுவரை நம்மளை விட்டு கடந்து போச்சுல. இப்போ 40 வயசா அது மிஸ்கின் கடந்து போச்சு. இந்த கடந்து போனது யார்கிட்ட இருக்கு? கடந்து போனது யார்கிட்டங்க இருக்கு? அல்லாஹ்ட்ட தான் இருக்கு.
இல்லாமல் போச்சு, சுத்தமாக அழிஞ்சு போச்சா? இருக்குதா? இருக்குது. அல்லாஹ் வச்சிருக்காங்க, அல்லாஹ் வச்சிருக்காங்க. யோசிக்கிறே, நம்ம புள்ள காணா போச்சு, அல்லாஹ் காப்பாத்து. ஒரு ஆள் சொல்றாரு, நான் வச்சிருக்கேன் குழந்தைய, அவர் மேலே எவ்வளோ பெரிய வரும், அவர் மேலே எவ்வளோ பெரிய. நேற்று நியூஸில் போட்டாங்க, ஒரு பொம்பளை இது தன்னுடைய வலையில கழட்டி வச்சுட்டு ஜாமான் கழுவிருக்கா கேரளாவில். ஒரு காக்கா பிடிச்சி அந்த வலையில தீட்டு போயிடுச்சு, கவி போய் கூட்டில் போய் உடஞ்சி கிடிச்சு வச்சிருச்சு. 6 மாதம் உருக்கையில் ஏதோ தவறி காற்று அடிச்சுட்டு வந்துருச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் ஊருக்குள்ளாவும் தேடி இருக்கான். போய் ஏழப்பட்ட பொம்பளை எங்கே பார்த்தாலும் தேடி கிடைக்கல. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த பொம்பளை வலையை காணும். அப்போ 6 மாதத்துக்கு பிறகு ஒரு மரத்தை கூட்டிலும் கீழே விழுவது, ஒரு பாய் அதை எடுத்துட்டேன். இந்த பொம்பளை தேடினாங்க, முசல்மானோட கையில் கிடச்சிருச்சு. அவரை நேரம் எடுத்து வந்து இந்த ஹிந்து கிட்ட கொடுத்துட்டேன். அவருக்கு வந்த சந்தோஷமா அந்த பாய் மேலே புரிஞ்சா இல்லையா? இப்போ காணா போன பொருள் நம்மளை விட்டு தவறி போனது எல்லா இடத்துல இருக்கு. அதை திருப்பி ஒப்படைக்க போகிறோம். அல்லாமல் எவ்வளோ மஹப்பத் வரும், எவ்வளோ மஹப்பத் வரும், அல்லாமல் எவ்வளோ நமக்கு நேசம் வரும். புரிஞ்சா இல்லையா? அப்போ இனிமேல் வரப்போக போது பார்த்துங்களா, முஸ்தக்பில் வருங்காலம். புரிஞ்சா இல்லையா? அந்த வருங்காலமும் அல்லாவுடைய சாத்தத்தான். ஏன் வருங்காலமும் அல்லாவுடைய, அது உங்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்க போகிறோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுத்துட்டா அவங்களால தூக்க முடியாது. சாவர வரையும் உள்ள கத்திரிக்காய் முதுகில் கட்டி விட்டா என்ன வருதுங்க? வாழைக்காய் முதுகில் கட்டி விட்டா என்ன ஆகுது? சாவர வரையும் சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சி எல்லாம் ஒத்தல பின்னாடி சங்கிலி போட்டு பின்னாடி இழுத்து விட்டானே என்ன ஆகுது? இழுத்துட்டு போக முடியுமா? சாதாரண செம்பரி கடை ஒரு ஆளை பிடிக்க முடியல நம்மளால. புரிஞ்சா? எல்லா ஆட்டையும் பின்னாடி இழுத்துட்டோம், வச்சுக்கடாடி 80 வயசு வரையும் சாப்பிட்டு செத்துட்டு தின்னுட்டு சாப்பிடான்ட்டான். ஏ அப்பப்போ எல்லாம் தராங்க, எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தரோம். அல்லாவை கூட வச்சுக்கிட்டேங்க, அப்பப்போ அல்லாட்ட வாங்கிக்கலாம், அப்பப்போ அல்லாட்ட வாங்கிக்கலாம். ஜே ஆகவே தான் அல்லாஹ் சொல்லிட்டான், ஓஹோ எத்தவல்ல சாலிஹி, நீ சாலிஹாயிடி, அவன் பொறுப்பேற்றுப்பான். என் வார்டு வந்து ஒரு ஆள் சொந்தக்காரன்னு சொன்னார், அப்படியே பள்ளியாசம் கட்டுறங்க, காம்பவுண்டு கட்டுறங்க, அது கட்டுறங்க, இது புள்ள குட்டி எல்லாம் இருக்கும், மண்ணாங்கல்ல ஒரு சொத்து வாங்கி கொடுத்தா கூட பிள்ளைல 2 கோடி ரூபாய்க்கு விற்கும். 10 பிள்ளைய பெற்று விட்டு நீங்கள் இப்படி பள்ளியாசம் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அட ஹைவான். அப்போ எங்கள் பாய் இந்த ஆயத்தை ஓஹோ எத்தவல்ல சாலிஹி, சாலிஹிங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் அவங்கள. என் புள்ள சாலிஹா இருந்தால் எல்லாம் பொறுப்பேற்றுக்க போகிறான். என் புள்ள ஃபாசிக்கு ஃபாஜிரா அயோக்கியனா இருந்தால் நான் ஏன் காசு கொடுன்னு, ஏன் காசை தின்னு அவன் என்னத்துக்கு ஆளாரு? அதனால என் கபூல் அசாப் சேர்ந்துல வரேன் அப்படின்ட்டான். நாம யோசிக்கணும், இந்த உலகத்தில் அல்லாஹ் மாலியம் தான் கையில் வச்சிருக்கிறான், முஸ்தக்பில் வருங்காலத்தை அல்லா தான் கையில் வச்சிருக்கான். இப்போ உள்ள ஃபில்ஹால் இருக்கு பார்த்தீங்களா, தற்சமயம் இதுவும் அவன்கிட்ட தான் இருக்கு. நம்மள்கிட்ட இருக்கு நினச்சிக்கிறேங்க, ஜோப்பில் 1000 ரூபாய் என்கிட்ட நான் நினைக்கிறேன், கிடையாது. ஃபி ஜாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஜாத்து தான் இருக்கு. வருங்காலமும் ஒன்று தான் இருக்கு, சென்ற காலமும் இதெல்லாம்